மீண்டும் ஒரு விளையாடியதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. IPL 67வது போட்டியாக நேற்றைய தினத்தில் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளுடன் போட்டி நடைபெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நாணயசூச்சி வெற்றி பெற்றிருந்த சென்னை சூப்பர் கிங் நாணயசூச்சி வெற்றி பெற்று தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த ஆடியது. அந்த வகையில் ஆயுஷ் மாத்ரே மற்றும் கொன்வேக்கு இடையிலான முதலாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 22 பந்துகளில் 44 ஓட்டங்கள் பெற்றிருந்தவரை ஆயுஷ் மாத்ரே 17 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக 34 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். கொன்வே மற்றும் உருவில் பட்டியலுக்கான இரண்டாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 34 பந்துகள் 63 ஓட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் கொன்வே 35 பந்துகள் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்களாக 35 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க, சுபம் துபே 8 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 2 அடங்கு 17 ஓட்டங்கள், உருவில் பட்டேல் 19 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்களாக அதிரடியாக 37 ஓட்டங்கள் பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். 5வது விக்கெட்டுக்காக பிரவீஸ் மற்றும் ஜடேஜாவுக்கு இடையிலான இணைப்பாட்டம் 39 பந்துகளில் 74 ஓட்டங்கள் பெற்றிருந்தன. இதில் பிரவீஸ் 23 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 5 அடங்களாக 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ரவீந்திர ஜடேஜா ஆட்டம் இழக்க 4 ஓட்டம் 6 ஓட்டம் 3 ஓட்டங்களாக 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, மொத்தமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 230 ஓட்டங்களை சென்னை சூப்பர் கிங் பெற்றிருந்தது. பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டுகள், சாய் கிஷோர் மற்றும் ரஷீத் கான், ஷாருக் கான் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சில். அதன் பின்னதாக 231 ஓட்டங்கள் என்று இமாலய இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் ஆரம்ப துடுப்பாட்ட சாய் சுதர்சன் மாத்திரம் 28 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 அடங்களாக 41 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். சுப்மன் கில் 13 ஓட்டங்கள், ஜோஸ் பட்லர் 5 ஓட்டங்கள், ருதர்போர்ட் 0, ஷாருக் கான் 19 ஓட்டங்கள், ராகுல் தேவாட்டியா 14 ஓட்டங்கள், ரஷீத் கான் 12 ஓட்டங்கள், கோல்சீப் 5 ஓட்டங்கள், அர்ஷாத் கான் 6 ஓட்டங்கள் 3 அடங்களாக 20 ஓட்டங்கள், சாய் கிஷோர் 3 ஓட்டங்கள், முகமது சிராஜ் 3 ஓட்டங்கள் என அடுத்தடுத்த விக்கெட்டுகள் உள்ள 18.3 பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 147 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தது குஜராத் டைட்டன்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங் அணியை பொறுத்தவரையில் 83 ஓட்டங்கள் என்ற அபார வெற்றி பெற்று இந்த போட்டித் தொடரை வெற்றியோடு நிறைவு செய்திருக்கிறது. இந்த வெற்றியை பொறுத்தவரையில் மொத்தமாக சென்னை சூப்பர் கிங் இதுவரை 14 போட்டிகளில் பங்கேற்று 4 போட்டிகளில் வெற்றி பெற்று 10 போட்டிகள் தோல்வடைந்து 8 புள்ளிகளோடு 10ஆம் இடத்தில் இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறது. இந்த போட்டியில் தோல்வியடைந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரையில் மொத்தமாக 14 போட்டிகளில் பங்கேற்று 9 போட்டிகளில் வெற்றி 5 போட்டிகள் தோல்வியடங்களாக 18 புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பந்துவீச்சு பொறுத்தவரை காம்போஜ் மற்றும் நூர் அகமட் தலா 3 விக்கெட்டுகளையும், ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டுகள், கலீல் அகமட் மற்றும் மதீச பத்திரன் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு அரைச்சதத்தை வேகமாக கடந்திருந்த பிரவீஸ் இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார். மீண்டும் ஒரு விளையாடிச்சதோடு உங்களை